குட்டி கதைகள். யார் தெய்வம்? எல்லோரும் காலை எழுந்தவுடன் கடவுளைத்தான் முதலில் வணங்குவார்கள். ஆனால் வயலில் உள்ள செடிகளுக்கு நீர் பாய்ச்ச தொடங்குவான். மருந்தடிக்கப்படாத இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட காய்கறிகள் மழையை கொடுத்து அவனுக்கு ஒத்துழைப்பை வழங்கியது. என்னால் எதுவும் செய்ய முடியாது. வேலனும் மகிழ்ச்சியோடு அந்த ஊர் மக்கள் அவன் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். காலத்திற்கும் அது உதவியாக இருந்திருக்குமே. மழை பெய்ய தொடங்கியது. வயலூர் என்ற கிராமத்தில் வேலன் என்ற குடியானவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் விவசாயம் செய்வதை தனது தொழிலாக கொண்டிருந்தான். வேலன் தினமும் காலையில் எழுந்து தனது காலை கடன்களை முடித்த பிறகு தனது விவசாயம் செய்யும் நிலத்திற்கு சென்று அந்த நிலத்தை வணங்கிய பின்னரே தனது அன்றாட கடமைகளில் ஈடுபடுவான். எல்லோரும் காலை எழுந்தவுடன் கடவுளைத்தான் முதலில் வணங்குவார்கள். ஆனால் வேலனோ தனது விவசாய நிலத்தை தான் தினமும் முதலில் வணங்குவான். பின்னர் தனது வயலுக்கு தினமும் நீரை தரும் கிணற்றை வணங்குவான். அதன் பின்னர் தான் வயலில் உள்ள செடிகளுக்கு நீர் பாய்ச்ச தொடங்குவான். அவனது கடின உழைப்பிற்கு ஏற்ப பயிர்களும் செழிப்பாக வளர்ந்தன. வேலனும் காய்கறிகளை தனது ஊர் சந்தைக்கு கொண்டு சென்று ஏழை எளியவர்களும் வாங்கும் வகையில் அவற்றை கணிசமான விலையில் விற்று வந்தான். மருந்தடிக்கப்படாத இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் அரிசி வகைகள் யாவும் வேலனிடம் கிடைப்பதால் ஊர் மக்கள் வேலனிடமே தேடி வந்து அவற்றை வாங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். இயற்கையும் அடிக்கடி மழையை கொடுத்து அவனுக்கு ஒத்துழைப்பை வழங்கியது. அவனும் அவனது குடும்பமும் எந்த குறையுமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை திடீரென்று நாட்டில் மழையே பெய்யாது கடும் வறட்சி ஏற்பட்டது. பயிர்கள் எல்லாம் நீரின்றி வாடி வதங்கின. அதனால் வேலனின் ஊரிலும் பஞ்சம் நிலவத் தொடங்கியது. அவனின் வயலிலும் விளைச்சல் குறைய ஆரம்பித்தது. ஊர் மக்களும் பசியால் வாடத் தொடங்கினர். வேலனின் குடும்பமும் வறுமையில் மூழ்கத் தொடங்கியது. அவனும் தினமும் தனது வயலுக்கு சென்று கிணற்று நீரை அள்ளி செடிகளுக்கு ஊற்றி வந்தான். வறட்சி காரணமாக கிணற்று நீரும் வற்ற ஆரம்பித்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் அவன் கிணற்றுக்கு அருகே சென்று, எனது குடும்பமும் இந்த ஊரும் பசியால் வாடுகின்றோம். தயவு செய்து நீயாவது இந்த செடிகளுக்கு ஊற்றுவதற்கு தண்ணீரை தா என்று மனம் வருந்தி வேண்டினான். வேலனது வேண்டுதலை கேட்ட கிணறும், வேலா, இந்த வறட்சி காலத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது. வேண்டுமானால் உனக்காக தங்க காசுகளை தருகின்றேன். அதை வைத்து பிழைத்துக்கொள் என்று கூறி தங்க நாணயங்களையும் அள்ளி கொடுத்தது. வேலனும் மகிழ்ச்சியோடு தங்க நாணயங்களை அள்ளி 2 பைகளுக்குள் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். எப்படியாவது இந்த தங்க காசுகளை அயலூரிற்கு கொண்டு சென்று விற்று தனது குடும்ப வறுமையை போக்க வேண்டும் என்று எண்ணினான் வேலன். அப்போது வேலனை தங்கள் வீட்டில் ஒருவனாக பார்த்த அந்த ஊர் மக்கள் அவன் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். அவர்கள் வேலனிடம்
வறுமை காரணமாக தாங்கள் வேறு ஊருக்கு சென்று பிழைக்கப் போவதாக கூறினார்கள். உடனே வேலனோ அவர்களை மறைத்து தன்னிடம் இருந்த தங்க நாணயங்களை ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து, இப்போதைக்கு இதை விற்று பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பினான். அப்பொழுது வேலனின் மனைவி, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? அந்த தங்க காசுகள் இருந்தால் அது நமது வறுமையை போக்கி எதிர்காலத்திற்கும் அது உதவியாக இருந்திருக்குமே என்று கூறினாள். அதற்கு வேலனும், எதிர்காலத்திற்கு நான் செய்யும் தொழில் எனக்கு கை கொடுக்கும். நம்மிடம் உள்ள காசு பணம் எல்லாமே ஒரு நாளைக்கு நம்மை விட்டு சென்று விடும். ஆனால் என்றைக்குமே நாம் செய்யும் தொழில்தான் நமக்கு சோறு போடும். நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே நாம் வணங்கும் கடவுள் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மழை பெய்ய தொடங்கியது. வேலனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் மறுபடியும் விவசாயம் செய்து மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? காலம் முழுவதும் நமக்கு கை கொடுப்பது நாம் செய்யும் தொழில் மட்டும்தான். அதுதான் நமக்கு தெய்வமும் கூட. ஏனையவையெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு செல்லலாம். அவை யாவும் தற்காலிகமானவையே.